அனைவருக்கும் வணக்கம். வேதாகனி திருச்சி மாவட்டம் மணச்சூர் வட்டம் தீராம்பாளையம். இப்போ போன வாரம் தான் சூப்பருக்கு அடுத்து வச்சோம். இந்த வாரம் அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்போச்சும் புகை அடிச்சுட்டு தான் இருக்கணும். புகை அடிச்சாலும் கொட்டும் கொட்டாது. இதை மேல் முடிக்கி வச்சு வச்சு பாருங்கள். நல்லா இருங்க பாருங்கள். சூப்பருக்கே கொஞ்சம் வளர்த்து கொண்டு இருக்கு பாருங்கள். நம்ம இதாக தேன் இருக்கிற பெட்டி. நம்ம போன வாரம் கட் பண்ணி வச்சோம். இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நாலு இடம் கட்டிச்சு பாருங்கள். இப்படி தான் வளர்த்து கொண்டு வரோம். நம்ம தேனுக்கு அடுத்து வைக்கும்போது இப்படி தான் வளர்த்து கொண்டு வர முடியும். இங்கே பாருங்கள். நம்ம வாரம் என்ன பார்க்கணும்னா, நம்ம அடுத்தது சூப்பர் எடுத்து கீழே வச்சிடணும். நம்ம கீழே புருடு பார்க்கணும். நம்ம ராணி செல் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதுக்காக கீழே வச்சுருவோம். இது புகை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள். நம்ம இதான் நம்ம ராணி தேனி பெட்டி. இது மேலேருந்து கீழே வளர்த்து கொண்டு வரோம். இதில் வந்து பாருங்கள், நம்ம சூப்பர் வந்து கீழேருந்து மேலே வளர்த்து போவோம். இதான் வித்தியாசம். நம்ம தேனுக்காக அதில் தேன் வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக அடை கட்டிக்கிறோம். நம்ம எப்போயுமே அடுத்த வந்து இதில் வந்து கீழே வந்து ராணி செல்லி கட்டியிருக்கோம். இது கீழே ராணி செல்லி இப்போ கட்டிக்கிறதுன்னு பார்ப்போம். அதான் இப்போ பார்க்க போகிறோம். 2 பெட்டிலையும் அதான் பார்க்க போகிறோம். அடுத்ததை பாருங்க. நம்ம இதுலேருந்து ராணி செல் கட்டிக்கணும் பார்க்கலாம். நம்ம ஒரு 2 அடை எடுத்து பார்த்தா தெரியும். அதில் ராணி செல் கட்டல. நம்ம ஒரு 2-3 அடை எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ தேவையில்லாத தான் இதில் வச்சிடலாம். நம்ம அடுத்தது தேனுக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அது தேனுக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது வச்சாச்சு. அதான் அந்த பெட்டி வேலை முடிஞ்சிச்சு. இது அடுத்த வாரம் ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வந்துடும். இது பாருங்கள். சூப்பர்லேருந்து மேலே வந்துருப்பாருங்க. நம்ம இதுக்காக தேன் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அடை கட்டி தேன் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள். எல்லாருமே தேன் வைக்க அடை கட்ட ஆரம்பிச்சிச்சு மேலமா. இது வளர்த்து ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வந்துடும். அதோட இது வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ராணி செல்லி கட்டுச்சுன்னா ஒரு கூட்டம் பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை பார்க்கணும். ஒரு 2 தடவை, ஒரு 2 வாரம், ஒரு வாரம் பார்த்தா கூட போதும். அடுத்தது நம்ம இந்த பெட்டியை பார்க்க போகிறோம். இது எப்படி 2 பெட்டியை பார்க்கணும். 5 நாளுக்கு ஒரு தடவை நம்ம பார்த்தா தான் இந்த ராணி செல்லி கட்டியிருக்குன்னு தெரியும். நம்ம ராணி செல்லி கட்ட விட்டோம்னா ஒரு கூட்டம் 2 பிரிஞ்சு போயிடும். நம்ம அழுங்காமல் புகை அடிச்சு தான் இருக்கணும். நம்ம பாருங்கள். இதுலேயும் பாருங்கள். இதுவும் பாருங்கள். தேனுக்கு 2 வளர்த்து ஒரே மாதிரி தான் கொண்டாந்துச்சு. இப்போ பாருங்கள். இப்படி தான் நம்ம சூப்பருக்கு வந்து கட் பண்ணி வைக்கணும் அடையா. எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம 4 தான் கட் பண்ணி வச்சோம். 4 அடை கட்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஒரு டைம் ராணி இதில் முட்டை விட ஆரம்பிக்கும். இப்போ எல்லாம் தேனாக ஃபுல்லாக வச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து ராணி வந்து முட்டை விட ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து கீழே புடுல் வந்து எடுத்து பார்க்கணும். ராணி செல் கட்டிச்சாலான்னு பார்க்கணும். புகை அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ நம்ம கொட்டாது. நம்ம அடையை எப்படி கட் பண்ணி வச்சோமோ இங்கே பாருங்கள். அது வளர்த்து கொண்டாந்து பாருங்கள். இது அடைக்கு நம்ம ஒரு வாரம் ஒரு தடவை அடையை பார்க்கணும். ராணி செல் இந்த சைடு தான் கட்டும். இதில் வந்து அடை ராணி செல் வைக்கல. இதை கட்டி முடிச்சா தான் மேலே கொண்டாடுறோம். கொஞ்சம் வளர்த்துருக்கு. அதுவும் வளர்த்துது பாருங்கள். நம்ம புகை அடிச்சுட்டே தான் கொட்டாது பாருங்கள். எல்லாமே முட்டை புழுவோட தான் இருக்குது. ஒரு இதிலோட ராணி செல் கட்டல. நம்ம இந்த பெட்டியை முடிகிறோம். இனிமேல் நம்ம அடுத்த வாரம் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பெட்டியை அடை கட்டிக்கலாம். அதான் இந்த பெட்டியை கட்டிக்கிறோம். நம்ம இதில் வந்து அடை கட்டி ஒருத்தர் தேன் எடுத்தாச்சு பாருங்கள். இதில் ஃபுல்லாக அடை கட்டிடுச்சு. நம்ம ஒருத்தர் தேன் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள். இதில் கொஞ்சம் லைட்டாக தேன் வச்சுருக்கு.
நம்ம பிரித்த பெட்டி அங்கே அந்த ஓரத்தில் பாருங்கள், அந்த பெட்டி காமிங்க. இங்கே பாருங்கள், இந்த பெட்டியில் வந்து தேன் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த தேன் வைக்கிது பாருங்கள். ஒரு தடவை எடுத்தாச்சு, இது ரெண்டாவது தடவை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து எடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே உள்ள பெட்டி எல்லா பெட்டிலையும் தேன் எடுக்கலாம். நம்ம எந்த பெட்டிலும் தேன் எடுக்கலாம். கட் பண்ணிடு.